சிவா அன்பர்களுக்கு வணக்கம். திருக்குறாவடி என்று சொல்லக்கூடிய திருவிடைக்கழி என்ற திருத்தலம் திருக்கடையூர் என்றது அந்த திருத்தலத்திலிருந்து மேற்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. ஒரு பெரிய திருத்தலம், கருங்கல் திருப்பணி, ராஜகோபுரத்துடன் கூடியது. நகரத்தாரால் எடுத்து சிறப்பித்து கட்டப்பட்டு அவர்கள் வம்சாவழியினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அங்கே முருகப்பெருமான் திருக்குறாவடி அந்த குறாமரத்தின் கீழ் உலவியதாக ஒரு வரலாறு. இதை சேந்தனார் 9ஆம் திருமுறையில் திருவிடைக்கழி என்ற தலைப்பிலே ஒரு 11 பாடல்களிலே போற்றி பதிவு செய்திருக்கிறார். திடங்குள் வைதிகர் வாழ் திருவிடைக்கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதுனை என்று சொல்லி பிரபல எல்லா பாடலையும் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட திருத்தலம். இதுங்க என்ன என்றால், ஆண்டுதோறும் அந்த புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று தில்லையிலே ஒரு தில்லை திருக்குறாவடி பாத யாத்திரை குழு என்ற ஒரு அமைப்பினர் 44 ஆண்டுகளாக தொடர்ந்து பாத யாத்திரையாக வருகிறார்கள். வாரியார் பெருமக்கள் இவர்கள் பாத யாத்திரை செய்வதை வாழ்த்தி அதனுடைய பயணியும் பதிவு செய்து 2 வெண்பாக்கள் பாடியிருக்கிறார். அது இப்போ என்றான்னா, இந்த ஆண்டு 19/9/25 புரட்டாசி முதல் வெள்ளி, அதாவது மாலை 4:35 மணிக்கு சிதம்பரம் வெள்ளப்பிறந்தான் தெரு என்று ஒன்று இருக்கிறது. அங்கே அந்த ஊர்வலம் தொடங்குகிறார்கள், பாத யாத்திரை. அங்கே சனிக்கிழமை கடந்து 21/9/25 ஞாயிறு சனிக்கிழமையே அங்கே அடைந்து விடுவார்கள். அங்கே படுத்துக்கொள்வார்கள் ஆலயத்திலேயே, அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே சூழமாக தங்கி கொள்வார்கள். வியாழக்கிழமை, அதாவது ஞாயிறு, சனிக்கிழமை இரவு ஞாயிறு அதிகாலை 5 மணிக்கு அங்க பிரதர்சனம் செய்வார்கள் அங்கே செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம். 8 மணிக்கு பால் கூடம் வீதி உலா நடைபெறும். 10 மணிக்கெல்லாம், காலை 10 மணிக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை, அர்ச்சனை இவையெல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பெருமளவு அங்கே தில்லையிலிருந்து மட்டுமல்ல, பல இடங்களிலே இருந்து பாத யாத்திரையாக அந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமான் வேறு அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே முருகப்பெருமான் சிவபெருமானை அங்கே வழிபட்ட அந்த திருத்தலம். கருவறையிலே முருகப்பெருமான் மட்டும்தான் இருப்பார். அங்கே பக்கத்திலேயே அந்த சிவபெருமான் இந்த லிங்கமூர்த்தியாக, சதாசிவமூர்த்தியாக அங்கே வீற்றிருப்பார். அங்கே அவரை வழிபட்டு வணங்கிய அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். அதோடு இல்லாமல் அங்கே தேவானைக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அது பிற்காலத்திலே அதை இந்த வரலாறுகளை தெரியாதவர்கள் தான் இருக்கிறார்கள் அல்லவா, பிற்காலத்திலே அந்த சன்னதி கட்டியிருக்கலாம்.